வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஒரு ஹோட்டல் ரூம் டூர் ரெசார்ட் டூர் பார்க்க போகிறோம் அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி யூமினோ பீச் வியூ ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டை ரிவ்யூ பண்ணியிருப்போம். இன்னைக்கு அந்த வரிசையில் ஐடிசியோட ஒரு பார்ட்னர் ஹோட்டலாக இருக்கிற ஃபார்ச்சூன் பீச் அண்ட் ரெசார்ட்டில் தான் இன்னைக்கு நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்ச்சூன் பீச் அண்ட் ரெசார்ட்டோட ஒட்டுமொத்த வீடியோ, அதாவது ரூம் எப்படி இருக்குது, இந்த பீச் ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ தென் இதை நான் எவ்வளோக்கு புக் பண்ணேன், இங்கே எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது எதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் நம்மளோட ரூம் நம்பர் 109 நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரில் தான் இருக்குது. நாம் புக் பண்ணியிருக்கிறது கார்டன் வியூ. ஸோ இதை ஓப்பன் பண்ணாலும் இந்த சைடும் நமக்கு இந்த கார்டன் ஏரியாவோட செட்டப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ கார்டன் வியூ நம்ம புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபுல்லாக கிளாஸ் அப்படின்றதுனா ஃபுல்லாக கர்டன். இந்த கர்டனை மூடினோடனே ஒரு மேஜிக் நடக்குது பாருங்க, அந்த லைட்ஸோட. ஃபர்ஸ்ட் அதுக்கு மெயினான காரணம் இந்த டிவி. இவ்வளோ பெரிய டிவி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்மார்ட் டிவி. இவ்வளோ நேரம் யூடியூப்ல நான் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிச்சயமா சொல்றேன், இந்த கர்டன்ஸ்லாம் மூண்டதுக்கு அப்புறம் இந்த டிவி அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஒரு சினிமா தியேட்டரோட ஃபீலை நமக்கு கொடுக்கும். அதுக்கு மெயினான ரீசன் இந்த பிளேஸ், இந்த சோஃபா அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இங்க கொடுத்துருக்க அந்த கெட்டில் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்க கெட்டில், டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்க வைன் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குல்ல? ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சில ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிங்கோ, கிட்கேட் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ கிடையாது, காஸ்ட். ஸோ இங்க அதுக்கான ப்ரைஸ் டேகை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து பே பண்ணணும். இப்போ நம்மளோட இது வந்து ஒரு ஹால் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல ஒரு சினிமா ஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்குல்ல? ஸோ அந்த கர்டன்ஸ்லாம் மூடிட்டு அப்படியே நம்மளோட ஸ்மார்ட் டிவில ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா செம்ம சூப்பரா பிளசண்டா இருக்கும். அதுவும் ஒரு வைனோட. யோசிச்சு பாருங்க, கேண்டில் லைட் டின்னர், கேண்டில் இங்க ஏத்திட்டு எல்லா லேம்ப்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த வைனை வந்து போர் பண்ணி அது கூட வந்து லஞ்ச், அதாவது டின்னரை வந்து நீங்க சாப்பிடும் போது ஹெவனா இருக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சோஃபா செம்ம சூப்பரா இருக்கு, நல்லா அழகா. அது மட்டும் இல்லாம மேல கொடுத்துருக்கிற லேம்ப் அரேஞ்ச்மெண்ட், லேம்ப் சூப்பர் கூலா இருக்கு. அதுவும் நைட் டைம்ல பார்க்கும் போது பிளசண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோஃபா அதுக்கு கூடவே கொடுத்துருக்கிற இந்த டீபாய் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு பர்சனலா தாஜை வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல்ல ரெகுலரா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம தாஜ் ஹோட்டல்ஸ் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பேட்டர்ன்ல இந்த மார்பிள் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா வரும். அண்ட் தென் இதுக்கு கீழேயே அழகா ஒரு கார்பெட் கொடுத்துருக்கிறதும் சூப்பரான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த பிளேஸ் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கர்டன் எல்லாம் மூடிட்டு இந்த டிவி அரேஞ்ச் பண்ண உள்ள வந்தோடனே ஃபீல் பண்ணேன். இந்த கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டிவி அரேஞ்ச்மெண்ட் பார்க்கிறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும். நிச்சயமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஸோ அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான இன்னொரு ஒரு பிளேஸ், மிரர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ மிரர் இங்க அழகா பெருசா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க உட்காந்துட்டு அழகா போட்டோஸ்லாம் எடுக்கணும் இனிமேல் தான் அப்படி நினைச்சிருக்கேன். மிரர் சூப்பரா இருக்கு நிஜமாவே. அப்புறம் இப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா டடா, நம்ம பெட்டை பாத்தீங்களா, செம்ம சூப்பர். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பேக்ராப்ல இந்த அரேஞ்ச்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் சொன்னேன்ல தாஜை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு, நிச்சயமா இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த ஒயிட்டான பேக்ரவுண்ட்ல அழகான பெட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ பெட்ல குதிக்க போறேன், நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அப்பா
சூப்பராக இருந்தது. ரியலி நானே வந்து அது மேலே ஏறி குதிப்பேன் நினச்சி பார்க்கல. பெட்டு செம்மையா இருக்குங்க. பாருங்க, நானே ஜம்ப் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். பா திருப்பி எனக்கு படுக்கணும்னு தோணுது. செம்ம சூப்பர், செம்ம சூப்பர். பெட் அரேஞ்ச்மெண்ட் வேற லெவல், சூப்பராக இருக்குங்க. அதுவும் நான் விழுந்ததுல பெட்டே கலைஞ்சு போச்சு. இந்த மைல்டான கிரீன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஒரு பச்சை பைத்தியம், ஆமாம் உண்மைதான். ஸோ இந்த கிரீன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட்டில் நம்ம சேனலில் ரெகுலராக நான் சொல்கிறது தான், இந்த கிரே டோனுக்குன்னு ஒரு 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 சூப்பரான ஒன்று இருக்குங்க. இந்த கிரே டோன் அதான் சொல்கிறேன், இந்த கிரே டோனை இங்கே மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சு, ஸோ இங்கே சூப்பரான ஒரு பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த க்ரீன் கலர் தான் இதில் ஹைலைட்டான விஷயம். ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு பெட் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நிஜமாக தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா பெட் ஏரியாவில் பின்னாடி வந்து இந்த லேம்ப்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இது ஒரு ஸ்பேஸ், அதாவது ரூமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் இருக்குது. அப்புறம் உங்களோட திங்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்ட்ரோப்பை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ தான். நிஜமாக ரூம் ரொம்ப பெருசு, நல்லாவே, அதாவது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட்னே சொல்லுவேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கர்டன்ஸ்லாம் கொடுத்து, அதாவது இது வந்துட்டு ஒரு ஹால் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியும், நமக்கு பெட் ஏரியா எனக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க பாத்ரூமில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதான் நம்மளோட பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட். இந்த மிரர் செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ மிரர் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாத்ரூம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஷேவிங் கிட்லேருந்து டென்டல் கிட்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த ப்ளூ கலர் கிளாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல. ஸோ ஓகே. அண்ட் தென் இங்கே வாஷ் பேஷனும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க, ஷேவிங் மிரர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு இன்டர்காம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ இதான் நம்மளோட டாய்லெட் ஏரியா. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா நமக்கு ஷவர் ஏரியா இருக்குது. ஸோ வாங்க ஷவர் ஏரியாக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கலர் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷவர் செம்ம பெருசாக ஒரு ஹெட் ஷவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஷவர் ஜெல், ஷாம்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாத்ரூம் ஏரியாவோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பாத்ரூம் ஏரியா. வாவ்ல எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சு. ஃபார்ச்சூன் பீச் அண்ட் ரெசார்ட் ஒரு சூப்பர்வான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் இவங்களோட ரெசார்ட் அரேஞ்ச்மெண்ட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் மேலே ட்ரோன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாலியில் இருக்கிற ஃபீலை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவங்களோட எல்லா ரூம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டுமே இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வந்து கார்டன் வியூ ரூம் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பின்னாடி கார்டனையும் பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு வியூவாக இருந்தது. அண்ட் தென் அடுத்த செட் ஆஃப் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி வியூ ரூம்ஸ்லாம் இருக்குது. பீச் ரொம்பவே பக்கத்தில் இருந்தது. நேற்று நைட் ரொம்ப சூப்பராக நைட் டைமில் 12 மணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படியே ஒரு வாக் போய் ஸோ பீச் பக்கத்துலேயும் நம்ம போய் அதெல்லாம் ரொம்பவே மெமரபிள் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஸோ ஹோட்டலியர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு நமக்கு என்ன வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நைட் டைமில் அந்த டயத்தில் நமக்காக அவங்க வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்திருந்ததெல்லாம் வந்துட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ரூமை நான் எவ்வளோக்கு புக் பண்ணேன் அப்படின்னா 12,000 rupeesக்கு நான் புக் பண்ணேன், இன்க்ளூடிங் டேக்ஸோட. ஸோ இந்த 12,000 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்களும் இதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து இப்போ தான் இது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல், ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதாவது ஸ்டாஃப்ஸோட பிஹேவியராக இருக்கும், ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும்,
கம்ப்ளீட்லி ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ்னு சொல்லுவேன். ஸோ நிச்சயமாக நீங்களும் ஒரு ரெசார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம். உங்களோட பட்ஜெட்டும் ஒரு 12,000 இருந்தது அப்படின்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது எதெல்லாம் பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ரெசார்ட் ஹோட்டல் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட கூடிய சீக்கிரம் டாடா பை, see you to the next video.